சென்னை, கோவை, மதுரையில் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்க சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நோக்கியா, மைக்ரோசிப் உள்ளிட்ட 6 முன்னணி நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, மதுரை, கோவையில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக கூறினார். இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும், இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் செயற்கை நுண்ணறிவு மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளது. மின்னணுவியல், மோட்டார் வாகனம் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கும் அறிவுசார் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மையம் சமீபத்திலே சென்னையிலே துவக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் இத்துறையின் எதிர்கால வளர்ச்சி மேலும் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இத்தகைய வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். இந்தியா, அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவு எழுச்சி கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும், 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.